தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாள். அது எந்த நாள், எப்படிப்பட்ட நாளா இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகள் நாம் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நோக்கி கூப்பிட்ட நாளிலே அவர் அணுகி பயப்படாதே என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் இந்த எரேமியாவின் புலம்பல்ல நம்ம வாசிக்கும் போது, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், நியாயத்தை தீரும். அப்போ நமக்கு அநியாயம் நடைபெறும் பொழுது, இவ்வளோ அநியாயம் நடக்குதே, உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். ஆண்டவரே எனக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குதே, நான் யாருக்கு எதுவுமே செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இதை அனுமதிக்கிறீங்க, இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த எரேமியாவினுடைய புலம்பல் எப்படியா இருக்கிறது என்றால், எனக்கு அநியாயம் நடந்தது, ஆனால் எனக்கு நடந்த அநியாயத்தை நீர் கண்டீர், அதற்கு பதிலாக நீர் நியாயத்தை தீரும் என்று அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அதனால்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். இப்போ ஆத்மாவினுடைய வழக்கு, என் ஆத்மாவோட வழக்கு, அதாவது உலகத்துல இரு மனிதர்களுக்கு இடையேயான வழக்கை நடத்தலாம். ஒரு வாய் வார்த்தையில் வர வழக்குகள், நிலத்தகராறுகள், சொத்து தகராறுகள், இப்படி நிறைய வழக்குகளை நடத்தலாம். ஆனா இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அழகானது பாருங்க. என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், அதனால் என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆத்மா ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்மாவின் வழக்கை யார் நடத்தணும்? கர்த்தர் நடத்தணும். அந்த ஆத்மாவின் வழக்கை அவர் நடத்தினாதான் நம்ம பிராணனை அவர் மீட்டுக்கொள்ள முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு சொன்னா, என்னுடைய வழக்கு அவருக்கு பிரியமானதா, என் வழக்கு நியாயமானதா இருக்க வேண்டும். எனக்கு அநியாயம் நடந்திருந்தாலும் என் வழக்கு நியாயமானதா இருக்கும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராய், நாம் கூப்பிடுகிற நாளில் அணுகி பயப்படாதே என்று சொல்லுகிறவராய் நம் கர்த்தர் இருக்கிறபடினால், இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையிலே நின்று நாம் அவரை நோக்கி கூப்பிட்டாலும், என் ஆத்மாவின் வழக்கை விசாரிக்கிறவரிடத்திலே என் வழக்கு நீதி உள்ளதாய், நியாயம் உள்ளதாய் இருக்கும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால், அவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி நம் பிராணனை மீட்டுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசித்த இந்த வேத வார்த்தையின்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்று சொல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எங்கள் ஆத்மா நீதி உள்ளதா இருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். அதை அறிந்து கொண்டவர்களாய் எங்கள் ஆத்மாவின் வழக்கை நீர் நடத்துகிறபடியினால் பிராணனை மீட்டுக் கொள்ளும்படி, நியாயத்தை செய்யும்படிக்கு இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்படியா எங்களுடைய ஆத்மா உம்முடைய பார்வைக்கு வெளியேற பெற்றதா இருக்கத்தக்கதாய் நாங்கள் எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.